வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலைகளில் வருகின்ற காணொளி. 1001 இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 30. இடம் வழிபோக்கு மண்டபம். கிருபாகரரே, கூறுங்கள், இங்கு எதற்காக இப்போது வந்தீர்கள்? நான் தான் தகவல் கொடுக்கிறேன் என்று கூறினேன் அல்லவா? பரவாயில்லை, எனக்கு வரிசை வீரனை பார்க்க வேண்டும். என்ன நீங்கள் இப்போது பாண்டிய தேசத்தின் எல்லையில் நிலவரம் ஒன்றும் சரியில்லை. ஏன்? யார் காரணம்? யார் காரணம் என்றால் வரிசை வீரன் தானே? ஆம், அவன்தான். அவனுடைய பிறப்பப்படி. பிரச்சனை என்று யாரேனும் கூறினாலே அவனுடைய பெயர்தான் முன்வரும். சரி, அவனை நான் பார்க்க வேண்டும். ஐயோ, வரிசை வீரனை காணவில்லை என்றுதான் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காணவில்லையா? ஆம், அவன் எங்கு சென்றிருப்பான் தெரியவில்லை. சில இலங்கை வீரர்கள் வந்ததாக ஆங்காங்கே தகவல் பரவிக்கொண்டிருக்கிறது. இலங்கை வீரர்களைத்தான் அனைவரும் தேடிக்கொண்டும் இருக்கிறார்கள். அதற்குள் நீங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள்? இல்லத்திலேயே எவ்வளவு நேரம் அடைந்து கொண்டிருப்பது. ஐயோ, அங்கு இருக்கும், இதோ பாருங்கள், அங்கிருந்த அதிகாரி கூறியதைப் போலவே தாங்கள் அவனுடைய இல்லத்திலேயே இருந்திருக்கலாம். இங்கு வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செய்து விட்டீர்கள் கிருபாகரரை. நன்றாக கூறுங்கள். இப்போது கிருபாகரர் சொல்லும் எந்த விடயமும் செய்யும் எந்த காரியமும் சரியில்லை. என்ன இது? ஒவ்வொருவர் வேறு வேறாக பேசுகிறீர்கள். நமது இயக்கத்துக்கு ஒற்றுமையே நமது சிந்தனையும் நமது செயல்பாடும் தான். இப்படி இருந்தால் எப்படி? இதோ பாருங்கள், நாம் நமது வீரர்களை பற்றியோ சிந்தனை பற்றியோ எதுவும் இப்போது பேச வேண்டாம். வரிசை வீரனை நான் சந்திக்க வேண்டும். அவனை பார்த்து சில விடயங்களை கூற வேண்டும். அவன் புரிந்து கொள்வானா? புரிந்து கொள்ளும்படி நாம் கூற வேண்டும். அப்படியே புரிந்து கொண்டாலும் என்ன செய்து விடுவான் அவன்? அவன் நம் பக்கம் நிற்க பல வாய்ப்புகள் இருக்கிறது. கேட்டுக்கொள்ளுங்கள், அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். கிருபாகரர் அவருடைய வீரத்தின் மீது சந்தேகம் கொள்கிறாரா அல்லது நம்முடைய வீரத்தின் மீது சந்தேகம் கொள்கிறாரா என்று தெரியவில்லை. போயும் பாண்டியர்களுக்கு அடிபணிந்து போகும் அந்த வரிசை வீரனை நம்பசம்பாக்க வேண்டுமாம். அதுவும் பேச்சுவார்த்தையில். நன்றாக இருக்கிறது. காலம் காலமாக சோழர்களுக்கு பக்கபலமாக நின்றவர்கள் நாங்களும் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் உங்களை விட வரிசை வீரனுக்கு உரிமை அதிகமாக இருக்கிறது. கிருபாகரரே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். எங்களாலெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல் உங்களுடைய பேச்சை கூட கேட்க முடியாது. ஓ, அப்படியா? ஆம், நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டாலும் சரி. நீங்கள், அதாவது நமது கூட்டத்தில் இருக்கும் சில குறுநில தேசத்தின் அரசர்களுடைய ஆட்கள். இங்கு கிருபாகரன் நான் தலைவனாக இருக்கும் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் என்னோடு இருக்கிறீர்கள். நான் இடும் கட்டளையே முதன்மையான கட்டளை என்று எண்ணி செயல்படுவீர்கள் என்று கருதி கொண்டிருந்தேன். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொய் என்று கூறிவிட்டீர்கள். சரி, அவ்வாறே நடக்கட்டும். விடயங்களை தவறாக புரிந்து கொள்வதும் தவறாக பிரச்சாரம் செய்வதும் கிருபாகரருடைய வழக்காயிற்று. ஆம் கிருபாகரரே, நாங்கள் கூற வருவது என்ன, நீங்கள் கூறுவது என்ன? இப்போது அந்த வரிசை வீரன் இங்கு நமக்கு தேவையா என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களுடைய வீரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லது எங்களை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? போதும், நிறுத்துங்கள். விருப்பு வெறுப்பையும் கடந்ததுதான் போர். போரில் எதுவும் கிடையாது. இலக்கு ஒன்றே நமது கண்களுக்கு தெரியும். இளரத்தங்கள் தான். அதுதான் அதிகமாக சூடாக இருக்கிறது. உங்களை விட அதிகமாக துடிக்கும் எமக்கு. மேலும் இங்கிருக்கும் யாருடைய உதவியும் எமக்கு தேவையில்லை. எப்படை வந்தாலும் தனியாக நிற்கும் ஆற்றல் எனக்கு இருக்கிறது. முன்பு செய்து கொடுத்த சத்தியத்தின் படிதான் நான் நடக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிறேன். ஆகையால் தான் வரிசை வீரனையும் முடிந்தவரை நம் பக்கம் இழுக்க பார்க்கிறேன். மன்னியுங்கள் கிருபாகரர், மற்றவர்கள் தவறாக பேசியிருந்தாலும் நான் அவர்கள் சார்பாக மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விடயம் மட்டும் புரியவே இல்லை. தாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த சத்தியத்திற்காகவா இப்படி இறங்கி போகிறீர்கள்? என்ன கிருபாகரரே, இப்படி சிரிக்கிறீர்கள்?
குறுநில தேசமும் இல்லை, அரசனும் இல்லை, ஏன் பேரரசு என்று சொல்ல சோழ அரசனும் இல்லை. இருப்பினும் நீங்கள் அனைவரும் பாண்டியர்களுக்கு எதிராக நிற்கிறீர்களே, எதற்காக? நீங்களும் பாண்டியர்களோடு சேர்ந்து ஏதோ ஒரு ராஜ்யத்தில் உங்களுக்கென்று ஒரு பொறுப்போ அல்லது வேலையோ கிடைத்திருக்குமே, அங்கு போய் செய்ய வேண்டியது தானே. இங்கு எதற்காக வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அது அது எப்படி? நாங்கள் சோழர்களுக்குத்தான் எப்போதும் இருப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? சத்தியம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? சோழர்கள் என்ற ஒரு பேரரசு இல்லாமல் போனாலும் காணாமல் போனாலும் அவர்களுக்காக நிற்போம் என்று நிற்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு இருப்பதை போலத்தான் எமக்கும் நானும். விட்டுவிடுங்க, இதற்கு மேல் இதை பற்றி பேசுவதற்கொன்றுமில்லை. கிருபாகரன், எங்களுக்கு அனைத்தும் புரிகிறது. இருப்பினும் வருவிசை வீரனை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் நாங்கள். கூறுகிறோம், அவன் நம் பக்கம் வரமாட்டான். ஏன் அப்படி தெளிவாகவும் அழுத்தமாகவும் கூறுகிறீர்கள்? ஏனென்றால் அவன் கூற வந்ததை முழுமையாக கூறிவிடுங்கள். ஏனென்றால் அவன் ஆயுத திரிசூல உறவனுடைய ரத்தம். அவன் வழி வந்தவன் சோழர்களுக்கு பக்கபலமாக எப்படி நிற்பான்? என்ன கிருபாகரரே சிரிக்கிறீர்கள்? வருவிசை வீரனை ஆயுத திரிசூல உறவனுடைய வழித்தோன்றல் என்று கூறுகிறீர்கள். ஆகையால் அவன் சோழர் பக்கம் நிற்க மாட்டான் என்றும் கூறுவது சரிதான். எப்போது ஆயுதன் சோழர்களோடு நின்றான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வருவிசை வீரன் வானர குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவனுடைய ரத்தமும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கணம் அங்கிருக்கும் அனைவரும் அமைதியாக வருவிசை வீரனை தேடி பிடிக்க வேண்டும், ஆயத்தமாகுங்கள் என்று கூறிவிட்டு கிருபாகரன் ஓரிடத்தில் போய் அமர்ந்தார். அதே மற்றொரு முனையில் இலங்கையின் வடப்பகுதி. அம்மா வீரா, கூறு வீரா. யாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டோம். இங்கு இதைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். அடுத்த கணம் மூங்கில் பட்டைகளால் செய்யப்பட்ட ஒரு இசைக்கருவியை எடுத்து வருவிசை வீரன் ஊத ஒரு சில இலைதலைகள் ஆடின. ஆமாம், கப்பலில் வந்தவர்களை அவர்களை அங்கேயே கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். இரு, இலைதலைகள் ஆடுகிறது, யாரேனும் வரக்கூடும். அடுத்த கணம் ஒருவன் விளக்கை பிடித்துக் கொண்டு வந்து நிற்க வருவிசை வீரனும் வீரபாண்டியனும் அவனை நோக்கிச் சென்றார்கள். வணக்கம். இந்த ஓசையை எழுப்பியது நீங்கள் தானா? நாங்கள் தான். எதற்காக இந்த இரவில் வந்து இந்த ஓசையை எழுப்பினீர்கள்? போங்கள், தமிழர்கள் யாரும் இப்போது இங்கு இருக்க வேண்டாம். இலங்கையுடைய படை வீரர்கள் பலமாக இருக்கிறார்கள். போங்கள் போங்கள். நாங்கள் போவதெல்லாம் இருக்கட்டும், கீழே பிடித்துக் கொண்டிருக்கும் விளக்கை சற்று உயர்த்தி பிடி. யாரு? இளவல். இளவா விழுந்து விட்டது, இப்படி கத்துகிறாய்? இளவல் தானே? இளவரசே வணக்கம். என்ன தாங்களே இங்கு வரை வந்து விட்டீர்கள்? ஏன் வரக்கூடாதா? ஐயோ, இது இப்போது மோசமான நிலையில் இருக்கிறது. என்னவானது? சரி சரி, வாருங்கள் வாருங்கள், இந்த படகோரம் அமருங்கள். அமர்ந்தாயிற்று. உன்னை ஏதேனும் வைத்திருக்கிறாயா? ஐயோ, சரி, எடுத்துக்கொண்டு வருகிறேன். முதலில் நான் சொல்வதை கேளுங்கள். கூறு. உன்னை ஏதேனும் கொடுக்கிறேன், அதை உண்டு விட்டு நீங்கள் மீண்டும் கடலை கடந்து போய்விடுங்கள். ஏன், என்னாயிற்று? சந்திரபானு. சந்திரபானுவுக்கு என்னானது? அவன் பல வீரர்களை எல்லாம் எல்லை பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆங்காங்கே முகாம்களை எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கிறான். பொதுமக்களை கூட கடலோர பகுதியில் இருக்க விடவில்லை. அவர்களை எல்லாம் உள்ளே இருக்கிறது அல்லவா ஒரு கோவில், அந்த மண்டபத்தில் போய் தங்க சொல்லிவிட்டான். அப்படி என்றால் குடிசை பகுதியில் இருப்பதெல்லாம் முக்கியமான மீனவர்களும் மற்றபடி அனைவரும் காவல் வீரர்கள் தான். ஏன், போர் வீரர்கள் கூட இருக்கிறார்கள். ஓ, அப்படி என்றால் சந்திரபானு ஆயத்தமாய்க் கொண்டிருக்கிறான் அல்லவா? என்ன கூறுகிறீர்கள்? அவன் அப்படித்தான். நீங்கள் மேலே கூறுங்கள். நான் என்ன மேலே கூற? உணவு எடுத்துக் கொண்டு வருகிறேன், உண்டு விட்டு பேசாமல் போய்விடுங்கள். சரி, உள்ளே எங்கெங்கெல்லாம் முகாமிட்டிருக்கிறார்கள் என்று கூட்டிக் கொண்டு போய் நான் காட்டவா? அவ்வாறு செய்தாலும் நல்லதுதான். யாருக்கு? உங்களுக்கு. என்னுடைய உயிரே போய்விடும். அது பாண்டிய தேசத்தின் ரகசிய படையில் சேர்வதற்கு முன்பே சிந்தித்திருக்க வேண்டும். ஐயோ, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சோழர்களுக்கு இடையே நடந்த போரில் பாண்டியர்கள் வெற்றி பெற்ற பிறகே
நான் ஓய்வு பெற்று வருகிறேன் என்று அரசரிடம் கூறிவிட்டேனே. ஓ, இப்போது நீ ஓய்வில் தான் இருக்கிறாயா? ஆம், நான் இப்போது ரகசிய படையில் எல்லாம் இல்லை. பிறகு எதற்காக வந்து தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய்? இளவரசே, என்ன இது விளையாட்டு? சரி சரி, நீ போய் உணவு எடுத்துக் கொண்டு வா. சரி, இருவருக்கு. ஐயோ, ஒருவருக்குத்தான் இருக்கும், வாங்கிக் கொள்ளுங்களேன். இவனோட ஏன்? அவர் உங்களுடைய உயிர் நண்பன் தானே? உயிர் நண்பன் தான், அனைத்திலும் பங்கிக் கொள்வான். ஆனால் இந்த உணவு விடயத்தில் மட்டும் பங்கிக் கொள்ள மாட்டான். ஐயோ, இருப்பதை தானே கொடுக்க முடியும். சரி சரி, போங்கள், போய் எடுத்துக்கொண்டு வாருங்கள். சரி சரி. அடுத்த கணம் ஒரு குடிசைக்குள் இருந்து உணவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ரகசிய படை வீரன் பார்க்க, இங்குதானே இருவரும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். எங்கே போனார்கள்? ஒருவேளை மீண்டும் தமிழகமே சென்று விட்டார்களோ? எங்கு போனார்கள்? ஐயோ, விளக்கையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்களே. இப்போது நான் எங்கே போய் தேடுவது இவர்களை என்று அந்த வீரனும் அவர்களை தேடிக்கொண்டிருக்க, வேறொரு படகின் அருகே கடலில் நீந்த வைத்த மற்ற வீரர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். ஏய், இதுதான் இலங்கை. உங்களுடைய கைகளை எல்லாம் அவிர்த்து விட்டோம். அவிர்த்து விட்டீர்களா? யாரோ இன்னும் பல மடங்கு கயிறுகளை போட்டு கட்டி வைத்திருப்பதைப் போலவே தோன்றுகிறது. உங்கள் அனைவரையும் மன்னித்து விடுகிறோம். இப்படியே ஓடிவிடுங்கள். நாங்கள் இருவரும் இலங்கைக்கு வந்ததை மட்டும் எங்கேனும் போய் கூறினீர்கள், பிறகு அவ்வளவுதான், நாங்கள் திரும்பிச் செல்கிறோம். ஓய்விடுங்களடா. நன்றி ஐயா, நன்றி. இனி நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் தலை வைத்து படுக்க மாட்டேன். அவர்கள் செல்லட்டும், வா வீரா என்று கூறிவிட்டு வருவிசை வீரனும் வீரபாண்டியனும் படகில் ஏறி படகில் துடுப்பை போடவும் ஆரம்பித்தார்கள். அதே மற்றொரு முனையில் இருந்து படகில் சிலர் ஏறி துடுப்பை போட்டுக் கொண்டு படகை செலுத்திக் கொண்டே இருக்க, இந்த படகை செலுத்துவது கடினம், இதற்கு கப்பலிலேயே வந்திருக்கலாமே. இதோ பார், நாம் ஒன்றும் உலா செல்லவில்லை, வருவிசை வீரனை தேடிக்கொண்டிருக்கிறோம். வருவிசை வீரன் மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் பிறகு அவ்வளவுதான். இந்த படகை இலங்கையை நோக்கி துடுப்பை போடு. இடையில் யாரேனும் படகில் சென்று கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்போம். சரி சரி. ஏய் கடம்பா, நீ அந்த புறம் செல். ஆட செல்கிறேன் அப்பா. ஏய், துடுப்பை போடுங்களடா. நீ குழலா, நீயும் செல். செல்கிறேன். இவ்வாறு கம்பனும் கடம்பனும் நீக்குழலனும் படகில் இருந்து ஆங்காங்கே வேவு பார்த்து கொண்டே இருந்தார்கள். துடுப்பை போட்டுக் கொண்டிருந்த வீரபாண்டியன், சிறிது நேரம் நீ துடுப்பு போடுகிறாயா? இப்படியே தமிழகம் சென்று விடலாமா? கடினப்பட்டு அவர்களை பிடித்து பிறகு அப்படியே விட்டுவிட்டாய். அவர்களை விட்டதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது நேரடியாக அவர்கள் ஆட்கள் இருக்கும் இடத்திற்குத்தான் செல்வார்கள். அது போதாதா நமக்கு? அதெல்லாம் கண்டுபிடித்தேன். நாம் இப்போது செயல்பட நீ சரி என்று சொல், செயல்பட்டு விடலாம். ஏன், என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது? வருவிசை வீரா, நீ இப்போதுதான் மயக்க நிலையிலிருந்து தெளிந்திருக்கிறாய். ஏய், அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் உறக்கத்தில் கூட சண்டை போடுவேன். எப்படி, கனவிலா? வீரா, அமரடா. முதலிலேயே படகு ஆடி ஆடி செல்கிறது, இதில் எழுந்து நின்று நீ தாண்டவம் பேர ஆடுகிறாய். சரி சரி, பொறுமையாக இரு என்று இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்க, கடமா, அங்கே பார், ஏதோ ஒரு படகு. படகா? செலுத்துங்கள் அங்கு படகை. அடுத்த கணம் துடுப்பை போட்டுக் கொண்டு கடலில் நீந்திக் கொண்டிருக்கும் ஒரு படகின் அருகே செல்ல, இருங்கள், நான் குதிக்கிறேன். குதி. அடுத்த கணம் ஒரு வீரனும் குதித்து போய் அந்த படகில் ஏறினான். ஏய், என்னடா, எப்படி ஆளே இல்லாமல் படகு வந்து இருக்கிறது? துடுப்பெல்லாம் படகுக்குள்ளேதான் இருக்கிறது. என்ன ஆயிற்று? ஏதோ ஒரு நூலாடை. என்ன நூலாடை இது? இது வருவிசை வீரனுடைய நூலாடை தான், கிழிந்திருக்கிறது. என்ன குறிக்கிறாய்? நீக்குளனுடைய படகும் கம்பனுடைய படகும் இங்கே. அவர்கள் கிழக்கும் மேற்குமாக சென்றிருக்கிறார்கள். செய், கொம்பை எடுத்து ஊதி அவர்களுக்கு தகவலை கொடு. இதோ ஊதுகிறேன். அடுத்த கணம் ஒரு சில கொம்புகளும் ஊதப்பட்டன. அதே மற்றொரு முனையில் இலங்கையின் வடபகுதியில் இருக்கும் காட்டுக்குள் வீரபாண்டியனும் வருவிசை வீரனும் நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். தேடி வந்தவர்களில் ஒருவன் அந்த புறம் ஓடிக்கொண்டிருக்கிறான் பார். சரி சரி, வா வா வா, அவன் எங்கு செல்கிறானோ அவனையே பின்தொடர வேண்டும். இவ்வாறு கூறிக்கொண்டே இருவரும் பின்தொடர்ந்து கொண்டிருக்க, சட்டென்று ஓரிடத்தில் மரத்திற்கு பின்னால் இருவரும் ஒளிந்து கொண்டார்கள்.
என்ன அது? வீரர்கள் சந்திரபானுடைய வீரர்களா? ஆம், இந்த கொடியை தான் அவர்கள் இங்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது சாவகத்தின் கொடி இல்லையே. ஆம், இப்பகுதியில் இந்த கொடியை தான் பயன்படுத்துகிறார்கள், வீரர்களுக்கு மட்டும். ஓ, எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 4000 படை வீரர்கள் கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட முகாமில். ஓ, எனக்கு தெரிந்து அதற்கு மேலும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இருக்கலாம் வீரபாண்டியா. 4000 படை வீரர்கள். நீயும் நானும் என்ன செய்வோம் வீரா? வீரபாண்டியருக்கு என்ன தோன்றுகிறது? மீண்டும் தமிழகம் சென்று பெரும்படையை திரட்டிக் கொண்டு வருவோமா? கண்டிப்பாக அதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் போருக்கு அழைப்புதல் தர வேண்டுமே. ஏய், சத்தம் போட்டு எதற்காக சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை. அழைப்புதலை நீ கொடுக்கிறாயா அல்லது நான் கொடுக்கட்டுமா? வருவிசை வீரா, நீதான் முன்பே அழைப்பை கொடுத்து விட்டாயே, பிறகு என்ன? இப்போது சென்று நான் கொடுத்து விட்டு வருகிறேன். இளவல் என்ன? தாங்கள் பாண்டிய தேசத்தின் இளவல். படை வீரன் இருக்கும் பொழுது தாங்கள் எப்படி முன்னே செல்ல முடியும்? இப்போது வருவிசை வீரனுக்கு என்ன ஆயிற்று? களத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து போர் செய்ய வேண்டுமா என்ன? இல்லை இல்லை இல்லை, களத்தில் ஒன்றாக நின்று போர் எல்லாம் செய்ய வேண்டாம். பிறகு வால். அடுத்த கணம் வீரபாண்டியன் புன்னுருவல் செய்துவிட்டு அவனுடைய கட்சியில் இருக்கும் வாளை எடுத்து வருவிசை வீரனுக்கு கொடுத்தான். வருவிசை வீரன் அவனுடைய வாள் எடுத்து வீரபாண்டியனுக்கு கொடுத்தான். போட்டி அவரவர்களுடைய வாளை மீண்டும் பெற்றுக்கொள்வது. யார் தம்முடைய வாளை முதலில் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றார்கள் என்று கருதப்படுவார்கள். சிறு வயதில் விளையாண்ட விளையாட்டு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இதுவரை எத்தனை முறை நாம் இந்த விளையாட்டை விளையாண்டிருப்போம்? பல முறை இருக்கும். ஏன் கேட்கிறாய்? இதில் இதுவரை நீயும் வெற்றி அடைந்ததில்லை, நானும் வெற்றி அடைந்ததில்லை. இப்போது நீ மட்டும் சிரிக்கிறாய். சரி சரி சரி, பேச்சை குறைத்து விட்டு செயலில் இறங்குவோம். 4000 படை வீரர்கள் இளவரசே. நேராகவெல்லாம் சென்று போர் செய்ய இயலாது. பிறகு கையில் வைத்திருக்கும் விளக்கில் நெருப்பு அணைந்து விட்டது அல்லவா? அணைந்து விட்டது. இது இனி செயல்பட வேண்டும் என்றால் நெருப்பு வேண்டும். நெருப்பெல்லாம் வேண்டாம். அதில் நெருப்பு தணல் இருக்கிறதா? இருக்கிறது. ஏதோ ஒரு நூலில் மட்டும் இருக்கிறது. அது போதும். அடுத்த கணம் அந்த நூலை எடுத்துக்கொண்ட வருவிசை வீரன் இதழோரம் வைத்து மெல்ல அதை ஊத ஒரு தீப்புரி மட்டும் மெல்ல பறந்து சென்று ஒரு கூடாரத்தின் மீது பட்டது. அடுத்த கணம் இருவரும் அந்த கூடாரத்தை பார்க்க, ஒரு தீப்புரி போதுமா ஒரு கூடாரத்தை எரிக்க? இப்போது ஊதிய ஊதில் இந்த நெருப்பும் அணைந்து விட்டது. இப்போது என்ன செய்ய? கண்டிப்பாக அந்த கூடாரத்தை பற்ற வைக்க வேண்டும். அந்த கூடாரத்தை பற்ற வைத்தால் தான் வீரர்கள் பதட்டம் அடைவார்கள். அப்படி பதட்டத்தை பயன்படுத்தி தான் அவர்களை நம்மால் கொன்று குவிக்க முடியும். ஆகையால் முன்னே இருக்கும் கூடாரத்தை நெருப்பு வைக்க வேண்டும். அதற்கு நெருப்பு வேண்டும். இதுதானே ஆட்டமே. அதைத்தான் யோசனை என்னவென்று கேட்கிறேன். தூரத்தில் பார். இந்த கூடாரத்தை கடந்து இன்னும் முன்னேறி சென்றால் அங்கு ஒரு தீப்பந்தம் இருக்கிறது. அதுதான் அந்த மரத்தின் மேலே கட்டியும் வைத்திருக்கிறார்கள். அந்த பெரிய தீப்பந்தம் தான் இங்கு பெரிய வெளிச்சத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தீப்பந்தத்தை மட்டும் எடுத்து விட்டால் பிறகு போதும். சரி, யார் எடுப்பது? வருவிசை வீர, உனக்கு என்ன புத்தி இருக்கிறதா இல்லையா? ஏன் வீரபாண்டியரே இப்படி கேட்கிறீர்கள்? அதுவும் தங்களுடைய நண்பனை பார்த்து. இப்படி ஒரு புத்திசாலி எல்லாம் எனது நண்பனாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் பார். என்னை சொல்ல வேண்டும். ஏன்? பிறகு என்ன? நாம் என்ன போர்க்களத்திற்கு வந்திருக்கிறோம்? நீ போய் அதை செய், நான் போய் இதை செய்கிறேன் என்று கூற வந்ததே பதுங்கி பதுங்கி தாக்குதல் செய்ய. இதில் யார் எதை செய்தால் என்ன? சரி, அடுத்த கணம் இருவரும் வாளை சுழற்றிக் கொண்டு முன்னேறி அந்த கூடாரங்கள் அமைத்த பகுதிக்கு ஓடி வந்து நிற்க, அங்கிருந்த ஒரு காவல் வீரனா, இவர்கள் தான் எங்களை கட்டி இழுத்துக்கொண்டு, அதுவும் கடலில் இழுத்துக்கொண்டு வந்தார்கள், நடுநடுங்கி போயிருக்கிறோம். அடுத்த கணம் மற்ற காவலாளிகள் அனைவரும் அவர்களை பார்க்க, பிடியுங்கள் அவர்களை என்று கூற, வாளை சுழற்றிய வருவிசை வீரனோ, வீரா முன்னேறி செல் என்று கூறிவிட்டு வீரபாண்டியனுக்கு அரணாக நிற்க
முன்னேறி ஒருவன் ஓடி வந்து கொண்டிருக்க வருவிசை வீரனையும் அவன் தாக்குவதற்காக வாளை ஓங்கி வீசுவதற்குள் சளையென்று அவன் பத்தடிக்கு பறந்து போய் கீழே விழுந்தான். அடுத்த கணம் வருவிசை வீரனும் அதிர்ந்து போய் பார்க்க அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. வருவிசை வீரனை எதிர்நோக்கி வந்த வீரனை வருவிசை வீரனுக்கு மேலே பறந்து வந்து வீரபாண்டியன் எட்டி உதைத்தான். உன்னை போய் தீப்பந்தம் தானே எடுக்க சொன்னேன். அதில் ஆட்டமே இல்லையே. இதுதானே ஆட்டம். விலகிச்சல் வீரபாண்டியா, நான் இவர்களை பார்த்துக் கொள்கிறேன். அதுதான் சுற்றியும் முற்றியும் வர்றார்கள் அல்லவா. அந்த புறம் நீ பார்த்துக்கொள், இந்த புறம் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓப்போ, நீ சண்டை முடியட்டும், வைத்துக் கொள்கிறேன். அடுத்த கணம் வருவிசை வீரன் சட்டென்று சுழன்று வாளை வீச 4-5 பேர் கைகளிலும் கால்களிலும் காயம் ஏற்பட்டது. வீரபாண்டியனோ பறந்து பறந்து 4-5 பேரை எட்டி உதைத்தான். மேலும் வந்தவர்களை எல்லாம் தூக்கி போட்டுக் கொண்டு வாளை சுழற்றி முடிந்தவரை யாரையும் கொல்லாதவாறு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார். இதை பார்த்த வருவிசை வீரனும், இவன் ஒருவன் உயிரை பறிக்காமல் எப்படி சண்டையிடுவது என்று கூறிவிட்டு சட்டென்று சுழற்றி ஒருவனுடைய தலையை வெட்ட வீரபாண்டியனும் அதை அங்கிருந்து பார்த்துவிட்டு, வீரா, முடிந்த அளவுக்கு யாரையும் கொல்லாதே. அது சரி, வேண்டுமெனால் வாளை உரைக்குள் போட்டு சண்டையிடவா? உன்னை திருத்தவே முடியாது, என்னமோ செய்து தொலை என்று கூறிவிட்டு இருவரும் மேலும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்க ஆங்காங்கே இருந்த வீரர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டு சலசலப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நேராக ஓடிச் சென்ற வீரபாண்டியன், இந்த இடம்தான் என்று கூறிவிட்டு சட்டென்று வாளை சுழற்றி ஒரு கயிற்றை ஒன்றை வெட்டிவிட அடுத்த கணம் கட்டப்பட்டிருந்த 10 மூங்கில் கட்டைகளும் வரிசையாக விழ அதை கடந்து பாய்ந்தது பல குதிரைகள். முன்பே வீரர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்த தளத்தில் குதிரைகளும் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பித்தது. இதை பயன்படுத்திக் கொண்ட வீரபாண்டியன் மேலும் சுழன்று போய் பல பேரை அடித்துக் கொண்டும் உதைத்துக் கொண்டும் சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த வருவிசை வீரனும், ஓ, வெற்றி அடைந்து விடுவான் போல் இந்த ஆட்டத்தில். நாம் என்ன செய்ய? முன்னேறி வந்த குதிரைகள் அனைத்தும் பயத்தில் ஒரு திசையாக நோக்கி சென்று கொண்டிருக்க, அதுதான் சரி. அடுத்த கணம் மரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தீப்பந்தத்தை பார்த்த வருவிசை வீரன் ஓடிச் சென்று அந்த தீப்பந்தத்தை பறந்து அதை பிடித்து கீழே விழுந்து சுழன்று அந்த தீப்பந்தத்தை எடுத்து நிறுத்தினார். அடுத்த கணம் தீப்பந்தமும் மெல்ல அணைந்தது. அடச்சை, எவ்வளவு கடினப்பட்டு எடுத்தேனே, நெருப்பு அணைந்து விட்டது. அடுத்த கணம் ஒரு வீரன் சட்டென்று ஓடி வந்து வருவிசை வீரனை எட்டி உதைக்க வருவிசை வீரனும் பறந்து போய் கீழே விழுந்தான். மேலும் அவன் ஓடி வர கையில் இருந்த தீப்பந்தத்தை ஓங்கி அவனுடைய தலையில் அடிக்க வேகமாக வீசிய அந்த காற்றில் தீப்பந்தத்தில் இருந்த நெருப்பு தணல்கள் மீண்டும் நெருப்பு பிடிக்க உதவியது. இவனுடைய தலையில் அடித்தால் நெருப்பு பிடித்து விட்டது. உனது தலையில் என்ன வெறும் எண்ணெயா? அது சரி. அடுத்த கணம் அவனை எட்டி உதைத்துக் கொண்டு நெருப்பை, அதாவது தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு ஓடிச் சென்ற வருவிசை வீரனும் முன்னே இருந்த ஒரு கூடாரத்தின் மீது அதை தூக்கி போட்டான். கூடாரமும் பற்றிக் கொண்டு எரிய அந்த புறமாக ஓடிக்கொண்டிருந்த குதிரைகள் சலேரென்று திரும்பவும் ஆரம்பித்தது. மேலும் அந்த இடத்தில் கலவரங்களும் குதிரைகள் அங்கும் இங்குமாக மோதிக்கொண்டும் விழுந்து கொண்டும் வீரர்களை எல்லாம் மிதித்துக் கொண்டும் போய்கொண்டிருக்க ஒரு மூங்கில் கட்டையின் மீது ஏறி அமர்ந்த வீரபாண்டியன், நன்றாகத்தான் செயல்படுகிறான் இவனும், இனி களத்தில் இறங்க வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டு வீரபாண்டியனும் களத்தில் குதிக்க வருவிசை வீரனும் குதித்தான். குதிரைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கூட்டத்துக்குள் நகர்ந்து ஆங்காங்கே இருந்த வீரர்கள் எல்லாம் மேலும் அடித்துக் கொண்டும் உதைத்துக் கொண்டும் சென்று கொண்டே இருந்தார்கள். இருவரும் சலையென்று ஒரு வீரன் எழுந்து நிற்க அவனை அடிப்பதற்காக வருவிசை வீரன் செல்ல மற்றொரு வீரன் வருவிசை வீரனுடைய கைகளை பின்னுக்கிருந்து பிடித்துக் கொண்டார். இவனை அடி, இவனை அடி என்று கூற அடுத்த கணம் கையில் வைத்திருந்த வாளை நிலத்தை பார்த்து போட அந்த மணலில் அந்த வாளும் குத்தி நின்றது. அடுத்த கணம் சட்டென்று சுழன்று பின்னுக்கிருந்த உருவத்தை தூக்கி போட்டு அவனுடைய மார்பில் எட்டி உதைத்த வருவிசை வீரனோ முன்னேறி இருக்கும் வீரனையும் பார்த்தார். இல்லை இல்லை, விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். அடுத்த கணம் அவன் மீது பாய்ந்து அவனை கீழே தள்ளிவிட சட்டென்று அவன் எழுவதற்குள் மீண்டும் அவனை தூக்கி போட்டான். அவனை மேலும் அடிப்பதற்கு கையை ஓங்க சலேரென்று அவனுடைய முகத்தில் குதிரை தனது 2 கால்களையும் பதித்து துள்ளி குதித்து ஓடியது. அடுத்த கணம் அந்த வீரனும் மயக்கமடைய, பாவம் என்று கூறிவிட்டு வாளை எடுப்பதற்காக சட்டென்று திரும்ப அந்த இடத்தில் வாள் இல்லை. அடுத்த கணம்
வருவிசை வீரனுக்கு முன்னால் வீரபாண்டியன் இரு வாள்களையும் சுழற்றி நிறுத்தினான். நான் தான் வெற்றி பெற்றேன் என்று ஒப்புக்கொள் வருவிசை வீரா. இல்லை வீரபாண்டியா, ஆட்டம் இன்னும் முடியவில்லை. அப்படியா? சரி வா, முடித்துக் கொள்வோம். அடுத்த கணம் எடுப்பில் இருந்த சாட்டையை ஒன்றை எடுத்து வருவிசை வீரன் சுழற்றி வீரபாண்டியனை நோக்கி வீச, வீரபாண்டியனும் அவனுடைய தலையை பின்னுக்கு தள்ள, சென்ற சாட்டையோ ஒரு வாளின் மீது சுற்றி கொண்டது. அடுத்த கணம் வாளை பிடித்து இழுக்க அந்த சாட்டையும் 2 துண்டுகளாக போடது. வீரா, சரியாகத்தான் செயல்பட்டாய். ஆனால் வாளின் கூர்மை நீ எறிந்த சாட்டையை விட அதிகமடா. கொடுத்து விடு வீரபாண்டியா. யார் வாளை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தானே வெற்றி பெற்றார்கள் என்று பொருள். நீ பெற்றுக்கொள்ளவில்லை, பிறகு எடுத்துக்கொண்டாய். 2ம் ஒன்றுதான். இல்லை வீரபாண்டியா, ஆட்டம் இன்னும் முடியவில்லை. இது தவறான ஆட்டம். முதலில் கொடு. எது கொடுக்க வேண்டும்? வாளை கொடு. கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று. என்ன? பாண்டியர்கள் தான் பெரிது என்று கூறு. இப்போது எதற்காக இங்கு கலவரமும் சண்டையும் நடக்கிறது என்று தெரியுமா? பாண்டியர்கள் தான் பெரிது என்று நான் கூறாமல் கூறிய ஒரு சொற்களுக்குத்தான் இவ்வளவு பெரிய கலவரமே நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? அப்படியா? சரி, சோழர்களை விட பாண்டியர்கள் தான் பலம் வாய்ந்தவர்கள் என்று கூறு. அது என்ன? அது இது. வீரபாண்டியா, வாளை கொடு. அதுதானே பார்த்தேன். வளர்ப்பு பாசத்தை விட பிறந்த இடத்தின் பாசம் தான் உன்னை அதிகமாக பற்றி கொண்டது அல்லவா? வாளை கொடு என்றேன். சோழர்களை விட பாண்டியர்கள் தான் பெரியவர்கள் என்று கூறு. தந்து விடுகிறேன். அதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த ஆட்டம் வேறு, அந்த ஆட்டம் வேறு. ஓ, பாரடா, எனது நண்பனுக்கு கோபம் வருகிறது. எனது பொறுமையை சோதிக்கிறாய் வீரபாண்டியா. ஒரு வார்த்தை தானே, கூறிவிடு. உமது நண்பனுக்காக, எமது நண்பனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். ஆனால் ஒரு கணமும் அடுத்த கணம் சட்டென்று வருவிசை வீரன் பாய்ந்து வீரபாண்டியனை கீழே தள்ளிவிட்டான். அடுத்த கணம் கைகளை முறுக்கி ஒரு கையில் ஓங்கி குத்த, வீரபாண்டியனோ அந்த கையில் இருந்த வாளை கீழே விட்டான். வருவிசை வீரன் அந்த வாளை பிடித்துக் கொள்வதற்காக கையை நீட்ட, மற்றொரு கையால் வருவிசை வீரனுடைய கையை பிடித்து சுழற்றி அவன் மார்பின் மீது ஏறி அமர்ந்த வீரபாண்டியன், பேசிக் கொண்டிருக்கும் போதே கைகளை நீட்டுகிறாயா? வாளை நீ இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லைதான். ஆனால் உமது கையில் வாள் இல்லை. மற்றொரு வாள் இருக்கிறது வீரனே, ஆனால் எமது வாள் இல்லை அல்லவா? இதோ இப்போது எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த கணம் வீரபாண்டியன் வருவிசை வீரனுடைய முகத்தில் குத்த, வருவிசை வீரனும் வேண்டாம் வீரபாண்டியா, இந்த மற்றொன்று. அடுத்த கணம் அந்த கையை பிடித்து வருவிசை வீரன் வீரபாண்டியனுடைய முகத்தில் குத்த, வருவிசை வீரனும் வீரபாண்டியனும் சற்று பிரிந்து போய் மேலும் எழுந்து நின்றார்கள். வீரபாண்டியனும் அதற்குள் பாய, வருவிசை வீரனும் வீரபாண்டியனுக்கு மேலே பாய்ந்து இருவரும் ஒரு வாளின் மேலே விழுந்தார்கள். வாள் என்னுடையது, கொடுத்து விடுகிறேன். ஆனால் நான் சொன்ன வார்த்தையை சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு மேலும் அவனுடைய கைகளை கொண்டு வீரபாண்டியனுடைய தலையில் அடித்துவிட்டு சற்று புரண்டு போய் வாளை எடுத்துக்கொண்டு சுழற்றிக் கொண்டு நிற்க, வீரபாண்டியனும் வாளை எடுத்துக்கொண்டு சுழற்றிக் கொண்டு நின்றான். வா, பார்த்துக்கொள்வோம். அடுத்த கணம் இருவரும் வாள் பயிற்சியில் ஈடுபட, அங்கிருந்த அனைவரும் இருவரையும் பார்த்து அதிர்ந்து போனார்கள். அடுத்த கணம் ஒரு காவலாளி, இதுதான் தக்க சமயம், போங்கள். அடுத்த கணம் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் ஓடி வந்து வீரபாண்டியனையும் வருவிசை வீரனையும் சூழ்ந்தார்கள். அடுத்த கணம் சூழ்ந்த முன்வரிசையில் இருந்த அனைவரும் உயிரற்ற உடல்களாக கீழே விழுக, வீரபாண்டியனும் வருவிசை வீரனும் மற்றவர்களை பார்த்தார்கள். அனைவரும் பேய் பயத்தில் நிற்க, அதுதான் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? எங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இடையில் நீங்கள் யாரடா? இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டையிட்டீர்கள். சண்டையிட்டோமா வீரபாண்டியா? சண்டையிட்டோமா என்ன? இல்லையே, விளையாடிக் கொண்டுதான் இருந்தோம். விளையாட்டா? ஆம், இந்த வாள் எடுக்கும் விளையாட்டில் அப்படித்தான் விளையாட்டு. நீங்கள்
பாண்டியர்கள் தான் பெரிது என்று கேட்டீர்களே, அவர் கூற முடியாது என்று கூறினாரே. இந்த விளையாட்டில் என்ன வேணுமானாலும் பேசுவார்கள், அதற்கெல்லாம் பிடி கொடுக்காமல் சண்டையிட வேண்டும் தெரியுமா? அடுத்த கணம் பின்னுக்கு இருந்த ஒரு வீரனை வருவிசை வீரன் எட்டி உதைக்க, முன்னுக்கு இருந்த ஒரு வீரனை தூக்கி போட்டான் வீரபாண்டியனும். அடுத்த கணம் மேலும் அங்கு அனைவரும் சண்டையில் ஈடுபட அங்கு ஆரவாரங்களும் கோஷங்களும் எழுந்து கொண்டிருந்தது. தூரத்தில் இருந்த சில முகாம்கள் அங்கு ஏதோ சத்தம் எழுகிறது, தெரியவில்லையே, செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூற அங்கிருந்தும் ஆட்கள் ஓடி வர முன்னேறி பல குதிரைகள் அங்கும் இங்குமாக ஓடி சென்றது. என்ன குதிரைகள் எல்லாம் ஓடுகிறது, ஏதோ பிரச்சனை, சீக்கிரம் பாருங்கள் என்று கூறிவிட்டு அனைவரும் அந்த இடத்திற்கு போய் பார்க்க அந்த கூடாரங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருந்தது. பல வீரர்கள் அங்கும் இங்குமாக மாண்டொழிந்து போயிருந்தார்கள். இன்னும் பல வீரர்கள் காயப்பட்டு விழுந்து கிடந்தார்கள். யார் செய்த காரியம் இது? நமது கூடாரத்திற்கு தகவலை எழுப்புங்கள், இன்னும் ஆட்கள் வேண்டும் என்று கூறுங்கள் என்று அவர்கள் திரும்புவதற்குள் அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த பகுதியிலும் கூடாரங்கள் பற்றி எரிய ஆரம்பித்தது. இவ்வாறு அங்கும் இங்குமாக திரும்பி பார்க்க இலங்கையின் வடப்பகுதியில் சந்திரபானுடைய படை வீரர்கள் எங்கெல்லாம் முகாமிட்டிருந்தார்களோ அங்கெல்லாம் கூடாரங்கள் பற்றி எரிய ஆரம்பித்தது. அவர்கள் கொண்டு வந்த குதிரைகள் அனைத்தும் அங்கும் இங்குமாக பாய்ந்து ஓடியது. குதிரைகளுடைய ஓட்டத்தை கண்ட மற்ற விலங்குகளும் அந்த காட்டுக்குள் ஓட ஆரம்பித்தது. வீரபாண்டியனும் வருவிசை வீரனும் ஆடிய ஆட்டத்தில் அங்கு ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டதை போல அங்கு இருந்த உயிரினங்கள் அனைத்தும் பறந்தும் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டும் இருந்தது. ஏன் கடல் கூட அன்று இரவு உள்வாங்கியது. வருவிசை வீரனுடைய வீரத்திற்கும் வீரபாண்டியனுடைய வீரத்திற்கும் முன்னிற்க முடியாது என்று எண்ணிய கடலோ பின்வாங்கிய தருணமாக அது மாறியது. வீரர்கள் தங்கியிருந்த குடிசை பகுதிகளிலும் நெருப்பு வைக்க ஆரம்பித்தார்கள். பல இடங்களில் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்க ஓரிடத்தில் சந்திரபானு சற்று உறக்கத்தில் இருந்து எழுந்தான். என்னது, அதற்குள் விடிந்து விட்டதா? கிழக்கு பக்கம் தானே சூரியன் உதிக்கும், இது என்ன இன்று வடக்கு பகுதியில் சூரியன் உதிக்கிறது? அரசே, அது சூரியனுடைய வெப்பம் இல்லை. பிறகு நமது கூடாரங்கள் அனைத்தும் எரிந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய வெப்பத்தின் வெளிச்சம். அடுத்த கணம் கண்களை இரண்டையும் தேய்த்துக் கொண்டு சந்திரபானு பார்க்க, அதே போல மற்றொரு முனையில் இருந்து, அதாவது கடலில் இருந்த படகில் இருந்து நீக்குழலன், கடம்பன், கம்பன் என்று அனைவரும் இலங்கையை பார்க்க அங்கு பல இடங்களில் நெருப்பு மூட்டி எரிய ஆரம்பித்தது. இதை பார்த்த பாண்டிய தேசத்தின் வீரர்கள் கூட, வருவிசை வீரனாக இருக்குமோ, வருவிசை வீரன் ஒருவனால் மட்டும் இப்படி செய்திருக்க முடியாது என்று நீக்குழலன் கூற, அடுத்த கணம் கம்பனும் இடும்பனும் நீக்குழலனை பார்த்தார்கள். நீக்குழலனும் இருவரையும் பார்த்துவிட்டு தலையசைத்தான். இளவரசரா? இருவரும் களத்தில் இறங்கிவிட்டார்கள். நீக்குழலா, இப்போது நாம் என்ன செய்ய? ஒன்றும் செய்ய இயலாது. என்னதான் படை தளபதிகள் என்று பட்டங்கள் இருந்தாலும் வேடிக்கை தான் பார்க்க முடியும். கடம்பா, நீ கூறுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். பாண்டிய அரசருக்கு மட்டும் இத்தகவல் போனால் பிறகு என்ன செய்துவிட முடியும்? மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்க யமன் வந்தபோது அந்த யமனை தடுக்க ஈசன் இருந்தான். இந்த வருவிசை வீரனையும் வீரபாண்டியனையும் தடுக்க அந்த விண்ணுலகத்தில் கூட எந்த கடவுளும் பிறக்கவில்லை இன்னும். அப்படி என்றால் இப்போது நாம் என்னதான் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய இயலாது, காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று நீக்குழலன் கூற அனைவரும் தலையசைத்தார்கள். அடுத்த கணம் நெருப்பு மூண்டி பல இடங்கள் எரிந்து கொண்டிருக்க, வானை நோக்கி எரிந்த நெருப்புகள் பல உயரமான மரங்களிலும் நெருப்பு பிடிக்க ஆரம்பித்தது. அனைத்தும் அங்கு எரிந்து கொண்டிருக்க ஒரு கூடாரம் மட்டும் எரியாமல் அப்படியே இருந்தது. அந்த கூடாரத்தின் மீது நெருப்பை பற்ற வைக்கத்தான் முதலில் வருவிசை வீரனும் வீரபாண்டியனும் கடினப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சண்டையே முடிந்து விட்டது. அனைத்து இடங்களையும் அழித்து விட்டோம். இன்னும் பார், அந்த ஒரு கூடாரத்திற்கு மட்டும் நாம் இன்னும் நெருப்பு வைக்கவில்லை. சரி, அதை ஒன்றை மட்டும் விட்டு வைப்போம். சந்திரபானு வந்து பார்த்தால் பிறகு தங்குவதற்கு இடம் வேண்டும் அல்லவா?
என்று இருவரும் அங்கு சிரிக்க ஆரம்பிக்க நெருப்பு தணல்களின் சத்தத்தோடு அவர்களுடைய சிரிப்பு சத்தமும் இலங்கையை அங்கு அதிரச் செய்தது. காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுதா? ஆமாங்க, இதுதான் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், அதாவது நம்மளுடைய கோவில்களில் காணப்படுற கல்வெட்டு எழுத்துக்கள். இதில் வல்லவரையன் வந்தியத்தேவர்னு எழுதியிருக்கேன். இது ராஜகேசரி வன்வரானன்னு எழுதியிருக்கேன். இது விக்ரம சோழியவரையன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது சுந்தரபாண்டியன் எழுதியிருக்கேன். இது என்னோட பேருன்னா அருண் பிரசாத்னு எழுதியிருக்கேன். இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா 6383812090 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னால் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாதுப்பா, ரெக்கார்டிங் செஷன் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சாலும் ரெக்கார்டிங் செஷனும் அவைலபிளாக இருக்குங்க. இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் நம்மளுடைய கல்வெட்டுகளை உங்களால் படிக்க முடியும். வகுப்பு இன்னும் 2 நாட்களில் தொடங்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க பிங் பண்ணுங்க.